அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். திருத்துவ கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆஸ்வதிப்பாராக. அதிசயங்களை காண செய்கிற கடவுள். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் பிறந்ததே அதிசயம். அதோட அதிசயம் நான் வாழ்றது. அதோட பெரிய அதிசயம் என்னன்னாக்கா, உங்க மத்தியில இன்னும் உயிரோட இருக்கிறாரு. அதான் பெரிய அதிசயம். அப்ப இன்னைக்கு சில மனிதர் என்ன பண்றாங்க, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை சொல்ல நம்ம கேட்பது உண்டு. ஆனா அந்த வார்த்தை விளையாட்டுக்காக சொல்லலாம். ஆனா விளையாட்டுக்காக சொன்னாலும் கூட அந்த வார்த்தை தான் உண்மை. நம்முடைய பிறப்பு என்பது ஒரு அதிசயம் தான். நம்முடைய வாழ்வு கூட ஒரு அதிசயம் தான். இந்த உலகத்துல நாம் இன்றைக்கு கூட ஜீவனோடு இருப்பது ஒரு மிகப்பெரிய அதிசயம் தான். ஏனென்று பார்க்கும் பொழுது ஒரு கரு உருவாகுவது கூட ஒரு லேசுப்பட்ட காரியம் இல்லை. அப்போ கடவுளுடைய கிருபையினால நம்ம ஒரு கருவாக நம்ம உற்பவித்து குழந்தை ஆகிற உலகத்துல பிறந்து நாம் வந்திருக்கிறோம். அப்ப இந்த உலகத்துல இன்றைக்கு எத்தனையோ ஆபத்துகள், மோச நாசங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ எதிர்ப்புகள். அப்ப இவைகளுக்கு மத்தியில நாம வாழ்வது மிகப்பெரிய ஒரு அதிசயம் தான். அது மட்டும் இல்ல, போட்டிகள் நிறைந்த உலகத்துல, பொறாமைகள் நிறைந்த உலகத்துல, வஞ்சனைகள் நிறைந்த உலகத்துல வாழ்வது அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமாக இருக்கிறது. அப்போ ஒரு மனிதனுடைய பிறப்பும் சரி, ஒரு மனிதனுடைய வாழ்வும் சரி, லேசான காரியம் இல்லை. அது ஒரு அதிசயம் தான். அப்ப அந்த அதிசயம் நம்ம வாழ்க்கையில இன்றைக்கு கூட நடந்து கொண்டிருக்குனாக்கா அது ஒரே ஒரு காரணம், கடவுள் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதுனாலதான். கடவுள் நம்ம வாழ்க்கையில நம்மோடு இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால்தான் நாம இன்றைக்கு கூட ஜீவனோடு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்மை பிறக்க செய்த, நம்மை வாழ வைக்கிற நம்முடைய கடவுள் என்ன செய்யறாரு, அவருடைய குமாரனாகி இயேசு வழியாக பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறாரு. பிசாசையும் அது கிரியைகளையும் நம்முடைய ஆண்டவர் அழித்திருக்கிறார். பாவத்திலிருந்து நம்மை மீண்டுமாக உயிர்த்தெழ செய்திருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக பலியாகி பாவத்தை வென்று மரணத்தை வென்று 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். இயேசு மரணத்தை வென்று 3ஆம் நாளிலே உயிரோடு இருந்தது ஒரு மிகப்பெரிய அதிசயம். யாராலும் செய்ய முடியாத அதிசயம். இன்றைக்கு அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற, அவருடைய திருநாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுகிற எல்லாருக்கும் அவர் என்ன செய்யறாரு, அந்த உயிர்த்தெழுதலை தருகிறாரு. அவருடைய நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்ற எல்லாரையும் கூட அவர் என்ன செய்யறாரு, உயிரோடு எழுப்புகிறாரு. அது ஒரு மிகப்பெரிய அதிசயம். அவர் மரணத்தை சந்தித்து 3ஆம் நாளில் உயிரோடு இருந்தது அதிசயம். அதே போல அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்ற எல்லாரும் கூட உயிரோடு எழுப்புகிறார். அதுவும் ஒரு அதிசயம் தான். அப்போ கடவுள் நித்தமும் நம்ம வாழ்க்கையில அதிசயங்கள் செய்து கொண்டே இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறார். எனவேதான் இன்றைய நாளின் வேத பகுதி இப்படியாக சொல்கிறது. ஏசாயா 29ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின் 1வது பகுதி இப்படியாக சொல்கிறது. ஆதலால் இதோ நான் இந்த ஜனங்களுக்குள்ளே மறுபடியும் ஒரு அதிசயத்தை செய்வேன். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இங்க நாம் பார்க்கும் பொழுது கடவுள் சொல்கிறார், இந்த ஜனங்களுக்குள்ளே மறுபடியும் ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று கடவுள் சொல்கிறார். அப்போ இன்றைக்கு இந்த நாள்ல கடவுள் நம்மை மறுபடியும் ஒரு அதிசயத்தை காண செய்ய போகிறார். அப்போ இன்றைக்கு கடவுள் நம்ம வாழ்க்கை செய்யற அதிசயம் என்னவென்றால், வியாதியிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறாரு. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று கடவுள் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நமக்கு எத்தனை வியாதிகள் இருந்தாலும், தீராத நோய் இருந்தாலும், இன்றைக்கு இயேசு ஆண்டவர் அந்த வியாதி எல்லாவற்றையும் நீக்குகிறாரு. அடுத்ததாக உங்க வாழ்க்கையில் தடைப்பட்ட எல்லா காரியங்களையும் கூட நிறைவேற்றுவார். ஏனென்றால் நம்முடைய கடவுள் எல்லாவற்றையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்ய வல்லவராய் இருப்பவர். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. அப்போ இன்றைக்கு கடவுள் உங்க வாழ்க்கையில தடைப்பட்ட, நடக்காமல் இருக்கிற எல்லா காரியங்கள், எல்லா வேலைகள், எல்லா நினைவுகள், எல்லா யோசனைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார். எல்லாவற்றையும் அவர் நடத்தி கொடுப்பார். அந்த ஆண்டவர் உங்க வாழ்வை ஆஸ்வதிப்பார்.
ஆம் எனக்கு அன்பானவர்களே, இந்த பொல்லா உலகத்துல நம்மை பிறக்க செய்த கடவுள், இந்த ஆபத்தான உலகத்துல நம்மை வாழ வைக்கிற கடவுள், பாவத்திலிருந்து குமாரனாகி இயேசுவின் மூலமாக நம்மை மீட்டெடுத்த கடவுள் இன்றைக்கு ஒரு புதிய அதிசயத்தை மறுபடியுமாக செய்ய போகிறார். வியாதியிலிருந்து விடுதலையாக்க போகிறார். நம்ம வாழ்க்கையில தடைப்பட்ட எல்லா காரியங்களை அவர் நிறைவேற்ற போகிறார். அந்த ஆண்டவரை விசுவாசித்து அவருக்குள்ளாக நம்ம வாழ்ந்த பொழுது கடவுள் நித்தமும் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அந்த ஆண்டவரை விசுவாசித்து அவருக்குள்ளாக நம்ம வாழ தூய ஆவியானவர் தாமே நம் அனைவரையும் பலப்படுத்தி வழிநடத்தி காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள கடவுளே, இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். ஆம், நீர் எங்க வாழ்க்கையில நித்தமும் அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறீர் சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். அப்படியாக நீர் இந்த நாளிலும் கூட எங்க வாழ்க்கையில புதிய அதிசயங்களை செய்ய போகிறதுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் சுவாமி. ஆம், நீதாமே உங்களுடைய தூய ஆவினாலயங்களை பலப்படுத்தும்படியாக எங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா பலவீனங்கள் சுகவீனங்கள் ஆச்சும் நீர் மாற்றி பரிபூரண சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். ஆம், எத்தனையோ காரணங்களினால அநேக காரியங்கள் எங்க வாழ்க்கையில தடைப்பட்டிருக்கிறது. நீதாமே எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து கொடுக்கும்படியாக எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நிறைவேற்ற வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். இயேசு எங்க வாழ்க்கையில தடைப்பட்ட எல்லா காரியங்களையும் செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையில நாங்கள் வாழுகிற பொழுது தயவாக எங்களுக்கு மனமிறங்க வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளை நாங்கள் முற்றும் முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய பரிசுத்த ஆவினாலே எங்களை பலப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளாக ஒரு நல்ல விசுவாசமுள்ள ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு அனுபவிக்க வேண்டுமாய் இறைமகன் இயேசுவில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.